ஆர்பிஐ எம்பிசி ஜூன் 2026 முக்கிய அம்சங்கள். இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ தனது ரெப்போ வட்டி விகிதத்தை 5.25% மாற்றமின்றி வைத்துள்ளது. மானிட்டரி பாலிசி கமிட்டி எம்பிசி தனது நடுநிலை நியூட்ரல் கொள்கை நிலைப்பாட்டை தொடர்கிறது. எம்பிசியின் அனைத்து 6 உறுப்பினர்களும் ஒருமனதாக வட்டி விகிதத்தை மாற்றாமல் வைத்திருக்க வாக்களித்தனர். மேற்கு ஆசியா வெஸ்ட் ஏசியா பகுதியில் நிலவும் மோதல்கள், கச்சா எண்ணெய் விலை உயர்வு மற்றும் உலகளாவிய சந்தை நிலையற்ற தன்மை காரணமாக பொருளாதார சூழல் சவாலாகியுள்ளது என ஆர்பிஐ தெரிவித்துள்ளது. பாதுகாப்பான முதலீடுகள் சேஃப் ஹேவன் ஆசெட்ஸ் மீது முதலீட்டாளர்கள் அதிக ஆர்வம் காட்டுவதால் உலக நாணய சந்தைகளில் அழுத்தம் அதிகரித்துள்ளது. உலகின் முக்கிய மத்திய வங்கிகள் சென்ட்ரல் பேங்க்ஸ் அதிக எச்சரிக்கையுடன் செயல்படுகின்றன. சிலவை கடுமையான பணவியல் கொள்கையை நோக்கி நகரலாம் என ஆர்பிஐ கூறியுள்ளது. பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எரிசக்தி விலை உயர்வு மற்றும் உலகளாவிய விநியோக சங்கிலி பிரச்சினைகள் காரணமாக அழுத்தம் அதிகரிக்கலாம். இந்திய பொருளாதாரம் வெளிநாட்டு அதிர்வுகளை குறைந்த பாதிப்புடன் சமாளிக்கும் திறன் கொண்டது என்று ஆர்பிஐ ஆளுநர் சஞ்சய் மால்தோரா தெரிவித்துள்ளார். உள்நாட்டு பொருளாதார செயல்பாடுகள் தொடர்ந்து வலுவாக உள்ளன. உற்பத்தித்துறை மேனுஃபேக்சரிங் மற்றும் சேவைத்துறை சர்வீசஸ் வளர்ச்சி பாதையில் தொடர்கின்றன. புவிசார் அரசியல் பதற்றங்கள் மற்றும் தென்மேற்கு பருவமழை குறைவாக இருக்கக்கூடிய அபாயம் ஆகியவை பொருளாதாரத்திற்கான முக்கிய ஆபத்துகளாக ஆர்பிஐ சுட்டிக்காட்டியுள்ளது. ஃபைனான்சியல் இயர் 27 முன்னறிவிப்புகள். ஜிடிபி வளர்ச்சி கணிப்பு 6.9%இலிருந்து 6.6% குறைக்கப்பட்டது. பணவீக்க இன்ஃப்ளேஷன் கணிப்பு 5.1% உயர்த்தப்பட்டது. தற்போதைய கொள்கை வட்டி விகிதங்கள் ரிப்போ ரேட் 5.25% மாற்றமில்லை. ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி எஸ்டிஎஃப் 5.00%. மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி எம்எஸ்எஃப் 5.50%. எம்பிசி ஸ்டாண்ட்ஸ் நியூட்ரல் வோட் ஸ்பிளிட் 6-0 அனைவரும் ஸ்டேட்டஸ் குவோக்கு ஆதரவு. சந்தைக்கு இதன் தாக்கம் வட்டி விகிதம் குறைக்கப்படாததால் வங்கிகள் என்பிஎஃப்சி பங்குகளில் உடனடி பெரிய நேர்மறை தாக்கம் இருக்காது. ஜிடிபி கணிப்பு குறைப்பு மற்றும் பணவீக்க கணிப்பு உயர்வு காரணமாக சந்தை ஆரம்பத்தில் சற்று எதிர்மறையாக எதிர்வினையாற்ற வாய்ப்பு உள்ளது. சுருக்கமாக ஆர்பிஐ வட்டி விகிதத்தை மாற்றவில்லை, ஆனால் வளர்ச்சி கணிப்பை குறைத்து பணவீக்க கணிப்பை உயர்த்தியுள்ளது. இது சந்தைக்கு கலவையான மிஸ்டு சிக்னலாக பார்க்கப்படுகிறது. இது போன்ற மேலும் தகவலுக்கு மறக்காம நம்ம சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.